ஹாய் காய்ஸ். பிக் பாஸ் சீசன் 8ஓட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு ஒரு வழியாக ரயான் ஜெயிச்சிட்டாரு. நம்ம சேனலில் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரயான் தான் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்புகள் தெரியுது, செம்ம ஸ்போர்ட்ஸ் மேனு அப்படிங்கிற கெஸ்ஸிங் மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தான் இருந்திருக்குது. நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் ரயான் வந்துட்டு எப்படி இந்த லெவலுக்கு வந்தார், ரொம்ப பீஸ்ட் மோட் ஆகிட்டாரு. ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாஸ்க் ஆரம்பிக்கும் போது முதல்ல இருந்தே முத்துக்குமாருக்கும் ரயானுக்கும் ஸோ செம்ம வாக்குவாதமாக தான் இருந்துச்சு. அதன்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. அந்த டாஸ்க்ல வந்துட்டு ரயான் வந்துட்டு அதிக பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அதனால முத்துக்குமாரனுக்கு அவனுக்கும் செம்ம வாக்குவாதம் ஆயிடுச்சு. இதுல ரயான் வந்துட்டு ஆர்குமெண்ட்ல ஒரு வார்த்தை வர்றாரு, நான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயரு, செம்மையா இருக்கேன், ஸோ நீங்களாம் என்னை பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு கோவத்துல. ஸோ அதை பார்த்து முத்துக்குமாரனும் வாக்குவாதத்தில் என்ன அவரும் ஒரு வார்த்தையை விட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ எல்லாம் சப்பப்பா, ஒண்ணுமே இல்லை, உன்னையெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள், ஒர்த்தே இல்லை, வெயிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் அவர் சைடில் சொல்லிட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாததான் இருந்தாலும் ஆர்கியூமெண்ட்ல அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிற முயற்சியில மஞ்சரியும் ஜாக்லினும் ட்ரை பண்ணாங்க, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு வழியா முத்துக்குமாரன் ஏதோ சொன்னாரு, நைட்டு முழுக்க சமாதானம் பேசி அவன்கிட்ட சாதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை நிப்பாட்டினா, அது வரைக்கும் என்கிட்ட ஆர்கியூமெண்ட் வந்துட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் சொல்லியிருந்தாரு. காம்ப்ரமைஸ் முடிச்சதுக்கு அப்புறமே இந்த ஃபோன் கால் டாஸ்க்னு ஒன்று பிக் பாஸ் கொண்டு வந்தாங்க. அந்த டாஸ்க்ல மொதல் டாலா தீபக் தான் எடுத்தாரு. ஏதாவது ஃபோன் கால் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணிட்டு அவங்க பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கு நம்ம ஒருத்தவங்கள பண்ண வைக்கணும். ஸோ அதை பண்ண வச்சு வின் பண்ணிட்டா பாயிண்ட்ஸு, அப்படி தோத்துட்டாங்கன்னா யார் ஃபோன் கால் எடுத்து டாஸ்க்கு கொடுத்தாங்களோ அவங்க வந்துட்டு இந்த ஃபோன் கால் டாஸ்க் வந்து வெளியேற்றப்படுவாங்க. அப்படிங்கிற வகையில முதல்ல தீபக் அண்ணன் எடுத்துட்டு நம்ம ராணுவுக்கு டாஸ்க் அவங்க கொடுக்க சொன்னாங்க. இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, 5 லிட்டரு தண்ணி ஒரு பாட்டில் ஜக்கில் வச்சிடுறாங்க. அதை அந்த 5 நிமிஷம் டைம் இருக்குது, அந்த டைம் லிமிட்டுக்குள்ள குடிச்சு முடிக்கணும். ஸோ அது ஒரே கல்ப் அடிப்பாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடிப்பாங்களா, டைம் எடுத்து குடிப்பாங்களா, ஓகே, அதை பற்றி எந்த கண்டிஷனும் போடப்படலை. இதில் வந்துட்டு ராணுவ ட்ரை பண்ணாரு, பாதி பாட்டில் தான் குடிச்சாரு எண்டில். ஆனால் குடிக்கும் போது எல்லாரும் பார்த்தாங்க, வாந்தி எடுத்துட்டாரு ராணுவ. வச்சுதான் கண்டினியூஸா 5 லிட்டர் வாட்டரை எப்படி குடிக்க முடியும், அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாஸ்க்ல பாதி தான் குடிச்சாரு, டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு தீபக் அண்ணாவை இந்த டீம்ல இந்த ஃபோன் கால் டாஸ்க் வந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ அவருக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படலை. அடுத்தது முத்துக்குமரன் எடுத்தாரு. சார் இங்கதான் மறுபடியும் இன்னொரு டர்னிங் பாயிண்டே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவர் ஃபோன் கால் அட்டன் பண்ணோன்னே கொடுத்த டாஸ்க்கை ரயானுக்கு இது பண்ணிட்டு அப்படி. ஸோ அதனால ரயான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேனை பார்க்க நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் இறங்கிட்டாரு. முத்துக்குமார் நம்பி கொடுத்தாரு, அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன டாஸ்க் அப்படி பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்துட்டு அப்படியே கோபுரம் மாதிரி அடுக்கி வைக்கணும், அப்படியே ஒன்றுக்கு மேலே கோபுரம் சைடில் எப்படியே கொண்டு வரணும், அந்த மாதிரி டாஸ்க்கு. இதுல ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் இருக்குது, 90 செகண்ட். அந்த 90 செகண்டுக்குள்ள அவர் கோபுரம் மாதிரி அடுக்கி கொண்டு வந்துடணும். இந்த டாஸ்க்ல வந்துட்டு முத்துக்குமரன் கவுண்ட் பண்றதுக்காக ரயானுக்கு ஹெல்ப் பண்ண உள்ளன்னு இருந்தாரு. அப்போ வந்துட்டு கவுண்டிங் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிட்டாரு போல. அதனால 72 செகண்ட்ஸ் வர்றதுக்குள்ளேயே ரயானுக்கு டைம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிக் பாஸ் இந்த டாஸ்க் வந்துட்டு தோத்துட்டதுனால முத்துக்குமரனை வெளியேற்றிட்டாங்க. ஸோ இதுல முத்துக்குமரன் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ரயான் சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டான்ல அந்த மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆக்சுவலா ரயான் ஒரு காம்படிட்டிவ் தான், நல்லா காம்படிச்சு தப்பு கொடுக்குற ஆள் தான். ஸோ அவர் மேல தப்பு சொல்ல முடியாது, முத்துக்குமார் மேலே தப்பு சொல்ல முடியாது. நான் டாஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியல. பிக் பாஸ் இந்த ஃபோன் கால் டாஸ்க்ல கொடுக்கறதே யாருமே அதை ரீச் பண்ண முடியாத அளவுக்கு தான் டாஸ்கே கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தர் எலிமினேட் பண்றதுக்காக. ஸோ முத்துக்குமாரன் இந்த டாஸ்க்ல இருந்து வெளியே போயிட்டாரு. அடுத்து ஜாக் வந்து போன் எடுத்தாங்க. ஜாக் வந்துட்டு அருணுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அந்த டாஸ்கை எடுத்துக்க யாரும் தயாரா இல்லை. ஸோ அதை விட்டுட்டாங்க. அடுத்தபடியா சௌந்தர்யா வந்துட்டு போன் எடுத்தாங்க. ஸோ இங்க இன்னொரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு வீக்கெண்ட்லையுமே ஒவ்வொரு டைம்லயோ ஏதோ ஒன்றுலையோ பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் தான் மற்றவங்க வந்துட்டு ரோஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. ஆனா பிக் பாஸ் இருந்து ஒரு வாய்ஸ் வருது இல்லையா, அந்த வாய்ஸையே ரோஸ்ட் பண்றது யாருன்னா சௌந்தர்யா. கேஷுவலா தான் பேசினாங்க, ஆனா பிக் பாஸை ரோஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அவங்க பேசின விஷயங்கள் வந்துட்டு. அவங்களுக்கும் ஃபோனுக்கு அட்டன் பண்ணோன்னே ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கை வந்துட்டு விஷாலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஃபுல் மீல்ஸ், சிக்கன், ஜூஸ், எல்லாம் வெரைட்டியான சைடிஷ் எல்லாம் இருந்துச்சு. 45 நிமிஷம்
இந்த 45 நிமிஷத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய மீல்ஸை ஒரே ஆள் அவ்வளவும் சாப்பிட்டு முடிக்கணும். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இதை யாரும் சாப்பிட முடியாதுன்னு அவ்வளோ ஈஸியாக. எல்லாம் நினச்சாங்க பாதி கூட சாப்பிட முடியாது, எல்லாம் வெளியே வந்துடுவாங்கன்னு. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது விஷால் மட்டும் அடிச்சு தூள் கிளப்புறான். அவர் வாட்டுக்கு கிளப்புனா எல்லாம் போட்டு குழச்சி அடிக்க ஆரம்பிச்சாரு. அது இடையில வாந்தி எடுத்துட்டாங்க. நீ போதுனா விட்டுடா என்னெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. நம்பி டாஸ்க் கொடுத்துட்டேன், முடிக்கிறேன், வாங்கி ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்துட்டு செம்ம டப்பு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 80% மேலே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும் ட்ரை பண்ணாரு, முடியலை. என்ன சில நேரத்தில் சொங்கி போயிட்டாரு. ஏன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் இல்லை. இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேஷன் அவருக்கு கொடுக்கணும். அதுதான் கொடுத்தாங்க. இடையில சாப்பிடும்போது இடையில பாதி ஒரு 2-3 டைம் வாமிட் பண்ணிட்டாரு. அதை எடுத்து வாய் கொப்பளிக்க கூட அவருக்கு டைம் இல்லை. ஸோ டைம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய மூக்கை பொத்திக்கிட்டெல்லாம் அவர் சாப்பிட்டாரு. அதெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த கேம். செம்ம டஃப் அந்த கேம். அதுக்கு அடுத்ததா மற்றவங்க முன்னாடி உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஸ்பீச் கொடுக்கணும். ஸோ இந்த வீக்கில் வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச்செல்லாம் யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா இது ஒரு டாஸ்க் கொண்டு வந்தாங்க. இந்த டாஸ்க்ல மஞ்சரி வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக தான் பேசினாங்க அவங்களும். என்னென்ன பண்ண ஸ்பீச் வழக்கமாக முத்துக்குமாரும் மஞ்சரியும் தான் அந்த பேச்சாளர்கள் ஜம்முன்னு பேசக்கூடிய ஆட்கள். ஆனால் இந்த டாஸ்க்ல மஞ்சரி வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இங்க வந்துட்டு ஒரு ஜக்கு ஒரு பைப் மேலே பைப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு 10 மினிமம் ஒரு மேக்ஸிமம் 10 பைப் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி டாப் எண்டில் வந்துட்டு ஒரு ஜக்கில் வாட்டர் வச்சுக்கணும், கலர் வாட்டர். ஸோ அதை ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அது நிறையா அந்த பைப்ஸை கனெக்ட் பண்ணி ஸோ அது கீழே பாட்டமில் பிடிச்சிக்கணும். அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கணும். அந்த ஜக்கு கீழே விழாமல் இருக்கணும், டாப்ல இருக்கிற ஜக். இந்த டாஸ்கில் யார் வந்துட்டு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள சீக்கிரமா கொண்டு போய் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிட்ட 5 பேர் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படிங்கிற வகையில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தது இந்த டைம் முத்துக்குமரன், செகண்ட் ரயான். ஒரு வழியா முத்துக்குமரன் இந்த டாஸ்க்கு முதல்ல வின் பண்ணி 5 பாயிண்ட்ஸை வின் பண்ணிட்டாரு. செகண்டா வின் பண்ணவர் ரயான் அவரும். ஸோ ஸ்கோர் போர்டில் லீடிங்காக இருக்கக்கூடிய ஆள் ரயான் தான். ஸோ செம்ம காம்படிட்டிவும் இதில் பயங்கரமாக இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இதனால தான் அவருக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் கிடச்சிச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்துல இருந்தே ரயான் வந்துட்டு எல்லாத்துக்கும் செம்ம டப்பு கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் ரயான் மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருந்து கூட சொல்லலாம். ஓ இவனை எப்படி விடக்கூடாதுரா, இவன் அடிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க. கடைசியில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கே அடிச்சிட்டாருன்னா பார்த்துங்களா ரயான் எப்படி. ஸோ ரயானோட இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டண்டா நம்ம ரயானும் இருக்கிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. இதுக்கு இன்னைக்கு ஷோவில் கண்டிப்பாக நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் அடுத்த கட்டத்தில் எப்படி நடவடிக்கைகளும் இன்னும் அடுத்த முடிவை நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறோம்.